ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணுங்கள். ஆர் எனி ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போனா தான் அந்த ஒர்க் அவுட் நம்ம ரெகுலராக பண்ண முடியும். இல்லைனா ஏதாவது ஒரு பெயின்னால நம்ம பாதியிலே விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நம்ம 100 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 27 இருக்கோம். 10 கிலோமீட்டரு பண்ணதுக்கு எல்லாம் வார்ம் அப் பண்ணியாச்சு. நம்ம ரெகுலராக 10 கிலோமீட்டர் ரன் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் இப்போ 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக 1 கிலோமீட்டர் கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல 2001. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ 95 கேஜி இருந்தோம். இப்போ நம்ம வந்து 65 கேஜி இருக்கோம். ஆல்மோஸ்ட் 30 கேஜி லாஸ் பண்ணியிருக்கோம். ரன்னிங் ஆர் ப்ளஸ் டயட் கரெக்டான ரெஸ்ட் கொடுத்து ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தொடர்ச்சியாக பண்ண முடியும். நம்ம 10 கிலோமீட்டர் இப்போ பண்ணுறது முக்கியம் இல்லை. நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணுறோம். ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கால் வலி எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்வெட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்தளவுக்கு ஸ்வெட் வரும். இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோ ரன் தான், அதனால் அவ்வளோவா ஸ்வெட்டு வரல. அதேமாதிரி டயட் எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ ப்ரோட்டீன் அந்தளவுக்கு எடுத்துக்கணும். அதில் ஃபைபரும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாப்கார்ன் எடுத்துக்கிட்டோம். டின்னருக்கு சப்பாத்தி, முட்டை, கீரை எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நைட் டின்னர் முடிச்ச உடனே ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.